ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி மிஷினில் நூல் மாட்டி நம்ம தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் பாப்பா தான் நூல் இந்த மாதிரி மிஷினில் மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம மிஷினில் நூல் மாட்டணும். இந்த மாதிரி மாட்டிட்டு நம்ம இன்றைக்கி கிளாத்தில் நம்ம தையல் போட்டு இந்த வீடியோவில் பழக போகிறோம். இப்போ மேலெல்லாம் நூல் மாட்டிட்டு இப்போ ஊசியில் கடைசியாக அந்த நூலை நம்ம மாட்டணும். இந்த மாதிரி மாட்டிட்டு அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பாபினில் நம்ம மேலே என்ன கலர் நூல் மாட்டினோமோ அதே கலரில் பாபின்லேயும் நூல் சுற்றிட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி மாட்டணும். மாட்டிட்டு கீழே பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டா தான் அந்த பாபின் கீழே விழுகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், விழுந்துருச்சு பார்த்தீங்களா? லைட்டாக லூஸ் விட்டாலும் கீழே விழுந்துடும். நம்ம இந்த மாதிரி நூலை மாட்டிட்டு அந்த மேலே இருக்கிறத இந்த மாதிரி எடுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இந்த பாபினை மாட்ட போகிறோம். இந்த மாதிரி மாட்டிட்டு இப்போ அந்த மிஷினில் அந்த ஊசியை கீழே குத்தி எடுக்கிறப்ப பாருங்கள், நம்மளுக்கு கீழே இருக்க நூலும் மேலே வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தையல் போட்டால் தான் கரெக்டாக தையல் கரெக்டாக கீழேயும் மேலேயும் தையல் விழுகும். இப்போ ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தில் இப்போ லைட்டாக ஒரு மடி மடித்து நேற்று நம்ம தைச்சோம்ல பேப்பரில், அதே மாதிரியே இப்போ கிளாத்தில் ஒரு ஓரமாக நம்ம ஒரு மடி மடிச்சுட்டு இப்போ மடித்த அந்த கார்னரில் நம்மளுக்கு தையல் விழுகிற மாதிரி தைச்சிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் கிளாத்தில் இந்த மாதிரி மடித்து தையல் போட்டு பழகுங்க. இந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டு பாப்பா பாருங்கள், ஒரு இடத்துல கரெக்டாக தைச்சிருக்காங்க, ஒரு இடத்துல கொஞ்சம் லைட்டாக உள் வாங்கியிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தையல் பழகிறப்பயே இப்போ ஒரு துணியை மடித்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அந்த ஓரத்தில் அந்த எட்ஜில் நம்மளுக்கு தையல் கரெக்டாக விழுகிற மாதிரி முதல்ல இருந்தே நீங்கள் ஸ்டார்டிங்கில் பழகிக்கங்க. அப்போ தான் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தைச்சதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் நம்ம அதே மாதிரியே தைக்கணும். எட்ஜில் தையல் விழுகிற மாதிரி தையுங்க. இப்போ நேற்று வீடியோவில் நம்ம என்ன சொன்னோமோ அதை நம்ம ஒரு நாள் 2 நாள் அதை பழகிக்கங்க. பழகிட்டு அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ நூல் மாட்டி நம்ம எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இது மாதிரியும் நீங்கள் கிளாத் வேஸ்ட் கிளாத்தில் இந்த மாதிரி தையல் போட்டு போட்டு பழகிக்கங்க. இப்போ இந்த தையலை போட்டாச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஓரளவுக்கு வந்திருக்கு. இது கரெக்டாக வர்ற வரையும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி நீங்கள் தைச்சி பாருங்கள். ஒரு டைம் தைச்சி பார்த்துட்டு இது பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அதே மாதிரி கீழே நம்ம ப்ளவுஸுக்கெலாம் இடுப்பு மடிச்சு அடிப்போம். இப்போ உங்களுக்கு புதுசாக பழகும்போது அது மடிச்சடிக்க கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி கோடு 2 கோடு போட்டுக்குங்க. இப்போ 1.5 இன்ச்சு கிளாத்து விட்டுருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி டபுளாக மடித்து ஒரு மடி மடித்து திருப்பி இன்னொரு மடி இந்த மாதிரி கரெக்டாக மடித்து நம்ம தையல் இப்போ எங்கே நான் அந்த சாப்பீஸ் வச்சு கோடு போடுறேன் பாருங்களேன், அங்கே நம்மளுக்கு தையல் விழுகணும். இந்த மாதிரி கோடு போட்டும் நீங்கள் மடிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மடி மடிச்சுட்டு லைட்டாக கீறி விட்டுட்டு அந்த அச்சு நம்மளுக்கு விழுந்துடும். அப்படியே கூட நீங்கள் தைக்கிறதுனாலும் கூட தைச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டு அந்த கோடுக்கிட்ட அந்த 2 மடிப்பு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். போட்ட மடிப்பில் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு லாஸ்ட்டாக போட்ட கோடு இருக்குது பார்த்தீங்களா? 2 கோடு போட்டிருந்தோம். அந்த லாஸ்ட்டாக போட்ட கோட்டு மேலே இன்னொரு மடிப்பு மடித்து வச்சு அந்த கார்னர்லேயே நம்ம தைச்சிட்டு வரணும். தையல் போடும்போது ரொம்ப நீட்டாக போடுங்க. அதுதான் நம்மளுக்கு எப்பயுமே அதே பழக்கம் தான் நம்மளுக்கு எப்பயுமே வரும். அதனால் நம்ம பழகும் போதே கரெக்டாக பழகிக்கங்க. பிசுறுலாம் அப்பப்போ வெட்டி எடுத்துருங்க. பாருங்கள், நீட்டாக நம்ம தைச்சாச்சு. அடுத்து நம்ம குட்டியாக ஒரு கர்ச்சிப் நம்ம அதாவது அந்த மிஷினை விட்டு எடுக்காமல் நம்ம அப்படியே தைச்சி பார்க்க போகிறோம். அதுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கர்ச்சிப் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு 2வது மடிப்பு மடித்து வைக்கணும். அப்போ தான் அந்த பிசுறு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ப்ளவுஸ் தைக்கும் போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் தைக்க வேண்டியது வரும். அதனால தான் ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து நீங்கள் தைச்சி பழகிக்கங்க.
இப்போ லாஸ்ட்டில் அந்த தையல் போட்டுகிட்டே வரும்போது அந்த மிஷின்லேருந்து துணியை எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் முன்னாடியே வந்து அந்த ஊசியை குத்தி நிப்பாட்டிட்டு இப்போ பாருங்கள் அந்த சைடில் வந்து ஒரு மடி மடித்து இன்னொரு மடி கரெக்டாக மடிக்கணும். மடித்து இப்போ மடித்ததுக்கு மேலே வந்து அந்த ஊசி போய் கரெக்டாக நிற்கிற மாதிரி நிப்பாட்டிட்டு இப்போ வந்து துணியை வந்து அப்படியே திருப்பிக்கங்க. திருப்பிட்டு அப்படியே அந்த சைடு வந்து அப்படியே நம்ம வந்து மடித்து தைச்சிக்கிட்டே இருக்கணும். பாப்பா பாருங்கள் 2 தடவை மடிக்கிறாங்க. அவங்களால வந்து கொஞ்சம் சரியாக வரல. புதுசாக பழகும்போது அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சி நம்ம வந்து விட்டுறக்கூடாது. எதையுமே வந்து நம்ம விடாமுயற்சியாக செய்கிறப்ப நம்மளாலையும் அது வந்து முடியும். கரெக்டாக வந்து அதே மாதிரியே பாருங்கள் ஒரு மடி மடித்து அப்படியே இன்னொரு மடி கரெக்டாக மடிச்சுக்கிட்டே வரணும். அதே மாதிரி ஈக்குவலாக வரணும். இப்போ 1/4 இன்ச்சு தான் மடித்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா கடைசி வரையுமே அந்த 1/4 இன்ச் அளவுக்கு தான் வரணும். இப்போ பாருங்கள் இன்னொரு கார்னருக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஒரு மடி மடித்து இன்னொரு மடி மடித்து இப்போ ஊசியை கொண்டு வந்து கரெக்டாக அந்த மடித்த அந்த துணி மேலே கரெக்டாக குத்தி நிப்பாட்டிட்டு தான் அப்புறம் திருப்பணும். இல்லைன்னா வந்து அந்த துணி வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும். அதனால் வந்து அந்த ஊசியை குத்தி அந்த துணியில் நிப்பாட்டிட்டு அப்புறமா திருப்பிட்டு மறுபடியும் நம்ம 2 மடக்கு மடக்கி தைச்சிக்கிட்டே வரணும். இப்போ 4 சைடும் நம்ம மடக்கிறோம்னா 1/4 இன்ச் அளவுக்கு மடித்தோம்னா 1/4 இன்ச் வரையுமே 4 பக்கமும் வரணும். அதே மாதிரியே வந்து நீங்கள் தைச்சி பழகணும். ஒரு சைடு வந்து 1/4 இன்ச்சு ஒரு சைடு மடக்கிறப்ப 1/2 இன்ச்சு அப்படி சேர்த்தெல்லாம் மடக்கிடக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோக்கா நீட்டாக வந்து இருக்காது. இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து நம்ம மிஷினில் வந்து நூல் மாட்டி நம்ம கிளாத்தில் எப்படி தையல் போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நம்ம வந்து சேலை எப்படி ஓரம் அடிக்கிற சேலையும் சேம் இதே மாதிரி தான் ஓரம் அடிக்கணும். சேலை ஓரம் அடிக்கிறது, அப்புறம் வந்து சுடிதாருக்கு எப்படி கை வந்து நம்ம தைக்கிறது வச்சு ரெடிமேட் சுடிதாருக்கு எப்படி கை வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.